நேத்து ஈவினிங் தான் வீட்ல இருக்கவங்ககிட்ட சொன்னேன். நான் இனிமே இருந்து ஸ்வீட் சாப்பிடாம கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அப்படி ஒண்ணு நெனச்சாலே அடுத்த நாளைக்கு பெரிய குண்டு மாரி தான் ஒண்ணு விழுகும். ஏன்னா இன்னைக்கு பாப்பா ஸ்கூல் விட்டு வந்தோனே, "அம்மா நான் வந்து இன்னைக்கு ஆப்பிள் பே பண்ண போறேன்" அப்படின்னு சொன்னா. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் கட்டப்பை மட்டும் தான். நான் சொன்னேன், "தயவு செஞ்சு பண்ணாதடா பாப்பா. உனக்கு கடையில வாங்கிட்டு வந்து குடுத்துடுறேன்." ஏன்னா அது வாங்கிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேங்க, ஒரு இதோட முடிஞ்சு போயிரும். இதுனா பெருசா வருமா, காலி பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாரும் சேர்ந்து சாப்பிட வேண்டியது இருக்கு. ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வேற குடுத்தா தான் என்னால காலியே பண்ண முடியுது. நான் நேத்து தான் வேற சொல்லியிருக்கேன். அதனால வேணாம் அப்டின்னா கேட்கவே மாட்டேன்ட்டா. இந்த மாரிலாம் நான் சொன்னா அப்படித்தான் நடக்குங்க எங்க வீட்ல. எப்படி பண்ணுவாங்கன்னா, 2 பேர் கைய பிடிச்சுப்பாங்க. ஒரு ஆள் வந்து அப்படியே வாயில ஊட்டி விட்டுருவாங்க. அப்புறம் வேற வழி இல்லைல, வாயில பட்டுருச்சு நான் சாப்ட்டுருவேன். ஸ்வீட் மட்டும் லைட்டா என் உதட்டுல பட்டாலே போதும், நான் அப்படியே ஆன்னு வாய தொறந்துருவேன். அதான் என்ட்ட இருக்க ஒரு கெட்ட பழக்கம். அதுவும் இதில வந்துட்டு எப்படின்னா, உங்களுக்கு இந்த இது மேல வந்து ஐஸ்கிரீம்லாம் வேற வச்சு சாப்பிடணுமா. நான் அன்னைக்கு 4:30 மணிக்கெல்லாம் டின்னர் முடிச்சுட்டு, எவ்வளோ ஹேப்பியா இருந்தேன். அடடா! இன்னைக்கு வந்து சூப்பரா இருந்துச்சு. ஸ்வீட்டே சாப்பிடாம நல்லா கண்ட்ரோலா இருந்துட்டோமே அப்படின்னு. ஆனா அது இருக்க முடியல. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.